ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு தாங்க ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதுக்கு பாலக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன், கட் பண்ணலாம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம். ஒரு கடாயில் பாலக்கீரையை சேர்த்துட்டு ஒரு கட்டளவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து நான் வந்து என்னென்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் கூட கிடையாது. நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா அது நம்மளுக்கு வெந்து வந்துடும். கண்டிப்பாக கழுவிட்டு செய்யுங்க. கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி வேக வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே நம்மளுக்கு போதும். நம்ம இடையில பார்த்துக்கணும் தண்ணி. ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமான தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வீணாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த தண்ணியோடய நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம மிச்சத்தை போட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நம்ம அதை சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து மாவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கீரைக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கூடி போயிடக்கூடாதுங்கிறதுனால சும்மா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் கீரையை நம்ம இதில் சேர்த்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த இதை அரைக்கும் போது நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம அந்த வேக வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு அதையே ஊற்றி இப்போ நம்ம மாவு பிசைய வேண்டியதுதான். நல்லா எல்லா இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைய வேண்டியது தான். தேவைக்கு அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும். எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க வேக வச்ச தண்ணி. நான் கரெக்டாக ஊற்றியிருந்தேன். 1 டம்ளர் அளவு தான் ஊற்றியிருந்தேன். அது எனக்கு கரெக்டாகவே இருந்தது. நான் எக்ஸஸாக தண்ணி எதுவும் சேர்த்துக்கலை. அதே மாதிரி அந்த வேக வச்ச தண்ணி எனக்கு பிச்சை வரலை. நல்லா மாவு வந்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எப்போது நம்ம பிசைகிற அதே பக்குவத்துக்கு நம்ம பிசைய வேண்டியதுதான். அவ்வளோதான். இதில் என்ன அதை அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம நல்லா எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கடைசியில் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்னா சாஃப்டான சூப்பரான மாவு ரெடி ஆகிடும். மாவு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. பார்த்தாலே இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு பதம் தெரியும். பார்த்தாலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு போதும். நான் காலை நேரத்தில் செய்கிறதுனால நேரம் ஆகிடுச்சுட்டு நான் 1/2 hour தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாவு உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க வேண்டியதுதாங்க. சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான். இதுக்கு நம்ம மைதா மாவு தொட்டு தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட மைதா மாவு இல்லாதனால கோதுமை மாவு வச்சு தொட்டு தேய்க்கிறேன். மைதா மாவு தொட்டு தேய்ச்சின்னா நல்லா சூப்பராக நல்லா தேய்க்க வரும். எதை வேணாலும் வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சு வேண்டிய சைஸுக்கு சின்ன மாவோ பெருசாவோ நான் தேய்ச்சிக்கலாம். நான் இந்த சைஸுக்கு தான் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இந்த திக்னஸ் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம நல்லா மாவு தொட்டு தேய்க்கும் போது நல்லா சப்பாத்தி நல்லா தேய்க்க வரும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த சப்பாத்தி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை சேர்த்துருக்கோங்கிற இதுவே தெரியாதுங்க. அந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது முடி வளர்ச்சிக்கு தினம் ஒரு கீரையில் வந்து அதில் இந்த பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்கான். சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கீரையை வாரத்தில் 2 தடவை நம்ம சாப்பிட முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறத வீடியோவில் எடுக்கலை. அதனால்
கடைசியில் வெந்ததுக்கப்புறம் தான் வீடியோ வந்தது, அதனால தான் அதை மட்டும் காமிச்சிருக்கேன். நல்லா வெந்து வந்துடும். நம்ம சாதாரண சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே அதே மெத்தடு தான். அதே மாதிரி தேய்ச்சி அதே மாதிரி போட்டு 2 பக்கம் செவந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு ஊறுகாய் கூட தொட்டு நம்ம சாப்பிடலாம். தயிர் தான் ஸ்பெஷல் காம்பினேஷனே. இதுக்கு மெயின் காம்பினேஷன் தயிர் தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் உரப்பு சட்னி எங்கள் வீட்டில் அரைக்க சொன்னாங்க. சரின்னு நான் உரப்பு சட்னி கொஞ்சம் அரைச்சிருக்கேன். வரமிளகா, புளி, சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளோதான் எடுத்து அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த சட்னி துவையா மாதிரி தான் திக்காக அரைச்சிருக்கேன். இதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்குது. இதை விட மெயின் தயிர் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிட்லாம். ஏன்னா சத்துப்புழு இந்த கீரையில் இருக்கிறதுனால நம்ம சும்மா கூட அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடும்போது சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் மொத்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேங்க. இதே நல்லா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது பாலக் சப்பாத்தின்னு சொல்லுங்கள். நான் தயிரும் சட்னி தான் வச்சு சாப்பிட்றேன், கார சட்னி. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலுக்கு இன்னமும் ஆதரவு தாங்க. பாலக் சப்பாத்தி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.